Very good evening to all. So, இன்னைக்கு வந்து ILD influence line diagram part 2 பார்க்குறோம். போன கிளாஸில் வந்து ILDக்கான கான்செப்ட் சொல்லி கொடுத்துருந்தேன். இன்னைக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா TNPSC AEல பாசிபிள் கொஷின்ஸ் என்னென்ன கொஷின் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ப்ராபபிலிட்டியில் நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஐ ஆல்மோஸ்ட் கவர்ட் ஆல் தி கான்செப்ட்ஸ் ஃபார் AE. ஸோ AE ஸ்டாண்டர்ட்க்கு என்ன தேவையோ அந்த கான்செப்ட் எல்லாமே சால்வ் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த கொஷின்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ லெட் அஸ் சால்வ் த கொஷின் ஒன் பை ஒன். ஸோ திஸ் வாஸ் ஆஸ்க்ட் இன் AE. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் நம்பர் 1. A series of concentrated load travels a simply supported beam. For maximum bending moment at a given section to occur, the load system must be placed. இது தெரிஞ்சது தான். ஸோ இப்போ மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் ஒரு செக்ஷனில் இருக்கணும் அப்படின்னா இந்த ஸ்பேன் வந்து என்ன ரேஷியோ டிவைட் ஆகுதோ, ஸோ L1 by L2, திஸ் ரேஷியோ மஸ்ட் பி ஈக்குவல் டு வாட்? லோட் டிவைடிங் ரேஷியோ. ஸோ இதுதான் லாஸ்ட் செஷன்லையும் பார்த்தோம். ஸோ இது போன TNPSCலையும் கேட்டாங்க. திஸ் வாஸ் ஆஸ்க்ட் இன் 19, அகைன் இன் 2022. ஸோ அப்போ மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட்டு எப்படி வரும் அப்படின்னா ஒரு செக்ஷனில் ஸ்பேனும் லோடும் தே ஷுட் பி இன் சேம் ரேஷியோ. ஸோ வாட் இஸ் ஆப்ஷன்? ஆப்ஷன் B. The average loading on the two sides of the section is same. That is when the section divides the load in the same ratio as it divides the span. So load என்ன ரேஷியோவில், ஸ்பேன் என்ன ரேஷியோவில் டிவைட் ஆகுதோ அதே ரேஷியோவில் நம்ம லோடை வந்து பிரிக்கணும். ஸோ அதுதான் வந்து பெண்டிங் மூமெண்ட்கான கண்டிஷன். சார் சேட் போங்க, OBSல இருக்கு. ஓகே, I hope you got this. Okay, let us move to the next question. So இந்த கொஸ்டின் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். கொஸ்டின் நம்பர் 2. ஸோ இது வந்து this was also asked in exam. ஸோ ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வந்து டைரக்டாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ திஸ் இஸ் த ILD ஃபார் ஷியர் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ இப்போ பாசிட்டிவ் ஜோனில் 0.75 இருக்கு, நெகட்டிவ் ஜோனில் 0.25 இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து ILD. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பீம் இருக்கு, இந்த பீமில் வந்து ஒரு பாயிண்ட் லோட் மூவ் ஆகுது, ஒரே ஒரு லோட் மூவ் ஆகுது 100 kN. ஸோ அப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் ஷியர் ஃபோர்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்வியஸாக இந்த செக்ஷனுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன மீன் பண்ணுறாங்கன்னா அவங்க கொடுத்துருக்க செக்ஷனில் பாசிட்டிவ் ஷியர் ஃபோர்ஸ் என்ன, நெகட்டிவ் ஷியர் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இந்த லோடை தூக்கி அந்த செக்ஷனில் பிளேஸ் பண்ணுங்க. இந்த 100 kN லோட் எடுத்து அப்படியே செக்ஷன் மேலே பிளேஸ் பண்ணுங்க. பிளேஸ் பண்ணீங்கன்னா this will give you the positive shear force. So positive shear force is equal to load into coordinate. So load எவ்வளோ? 100 into 0.75. அப்போ பாசிட்டிவ் ஷியர் ஃபோர்ஸ் எவ்வளோ வருது? 75. நெக்ஸ்ட் நெகட்டிவ் ஷியர் ஃபோர்ஸ் என்ன, ஆர்டினேட் என்ன, 0.25. ஸோ அப்போ அந்த லோடு எவ்வளோ பிளேஸ் பண்ணியிருக்கோம்? 100 பிளேஸ் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன வரும்? 100 into 0.25, that is equal to 25. So option C is the correct answer. So 75 and 25. டைரக்டாக என்ன பண்ணணும், அந்த செக்ஷனில் அந்த லோடை வச்சு என்ன பண்ணுங்க, ஆர்டினேட்டோட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா you will get the answer. That's it. So next, this time we can expect this question. So போன ஏயில கேட்கல, என்ன கேட்குறாங்கன்னா influence line for redundant structures can be obtained by. ஒரு indeterminate structure வந்து நம்ம எப்படி வந்து ILD வச்சு அப்ரோச் பண்றது அப்படின்னா வெரி இம்பார்ட்டன்ட், Muller-Breslau principle. Muller-Breslau principle. இந்த கொஸ்டின் கேட்பாங்க. This time I am expecting this question. Have a star mark, very important. ஸோ இந்த தடவை இந்த கொஸ்டின்ஸ் வரதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ ஒரு இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த Muller-Breslau பிரின்சிபலை வச்சு நம்ம ஈஸியாக வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ ஆன்சர் B. ஒரே ஒரு பிரின்சிபல் தான் இருக்குது ILD பொறுத்த வரைக்கும். இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சர் எல்லா ஸ்ட்ரக்சருக்கும் யூஸ் பண்ணலாம். அகைன் Muller-Breslau பிரின்சிபல் வந்து எல்லா ஸ்ட்ரக்சருக்கும் யூஸ் பண்ணலாம். டிட்டர்மினேட், இன்டிடெர்மினேட் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். பட் டிட்டர்மினேட் நம்ம நார்மலாகவே சால்வ் பண்ணிடுவோம் கரெக்டாக. இன்டிடெர்மினேட் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை சால்வ் பண்ணுறதுல ஸ்பெஷலைஸ்டு மெத்தட் தான் Muller-Breslau. ஸோ அப்போ ஸ்பெசிஃபிக்காக இதோட யூஸ் வந்து இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சர் சால்வ் பண்ணதான். பட் திஸ் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஆல்சோ இன் சால்விங் தி டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ அப்போ ஆப்ஷன் B. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இப்போ இன்ஃப்ளூயன்ஸ் லைன் ஃபார் ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ்டு ஃபார் அப்டைனிங் மேக்ஸிமம் வேல்யூ பிகாஸ் ஆஃப். என்ன கேட்குறாங்கன்னா ILD வந்து என்னென்ன லோடுக்கு நம்ம பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. UDL கொடுத்துருக்காங்க, A சிங்கிள் பாயிண்ட் லோட் கொடுத்துருக்காங்க, C வந்து சீரீஸ் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் லோட் கொடுத்துருக்காங்க. ILD என்ன லோடு கொடுத்தாலும் நம்மளால எடுக்க முடியும். ஸோ ஆப்ஷன் D. UDLும் பண்ணலாம், பாயிண்ட் லோடும் பண்ணலாம், சீரீஸ் ஆஃப் லோடும் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன் D is the correct answer for this question. Next. So Muller-Breslau principle is applicable to get the influence line for which of the following? See,
முல்லர்-பிரெஸ்லா வச்சு நம்ம ஃபோர்ஸும் கண்டுபிடிக்கலாம், மொமெண்ட்டும் கண்டுபிடிக்கலாம். ஏதா பெண்டிங் மொமெண்ட், ஷியர் ஃபோர்ஸ் தனியா பிரிக்க, we can find everything. So option D, we can find the force as well as moment at any section. So எந்த செக்ஷன்ல வேணா force moment ரெண்டையும் கண்டுபிடிக்கலாம். So option D. Next, so for drawing influence line diagram, the value of test load considered is, இது நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டேன். So answer பண்ணுங்க, இந்த क्वेश्चन நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. So what is the answer for this question? Test load எவ்வளவு எடுத்து மூவ் பண்ணனும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். practically வந்து dynamic analysis பண்ணுவோம், but theoretically வந்து what is the value of test load? What is the answer for this? Respond. What is the answer for this question? Test load ஓட வேல்யூ என்ன அப்படினு கேக்குறாங்க. So what is the value of the test load? ஜீரோவா, ஸ்ட்ரக்சரை பொறுத்து இருக்கா, இல்லை ஆர்பிட்டரியா? வாட் இஸ் த வேல்யூ? ஸோ டெஸ்ட் லோட் அப்படின்றது என்ன? நம்ம தியரிட்டிக்கலாக வந்து ஐஎல்டி கண்டுபிடிக்கிறதுக்கான என்ன வேல்யூ, அதுதான் வந்து டெஸ்ட் லோடு. எஸ், வெரி குட், யூ ஆர் கரெக்ட். ஸோ 1 இஸ் தி ஆன்சர். ஸோ 1 வச்சு தான் நம்ம யூனிட் லோட என்ன பண்ணுவோம், ஒரு எண்ணில் இருந்து இன்னொரு எண்டுக்கு யூனிட் லோட மூவ் பண்ணுவேன். ஸோ த வேல்யூ ஆஃப் டெஸ்ட் லோட் இஸ் 1, விச் இஸ் பாம்பே. ஸோ நெக்ஸ்ட், ஸோ திஸ் இஸ் அ வெரி குட் கொஸ்டின். Fine, listen. Okay. See, first இந்த கொஸ்டினை பாருங்க. ஒரு லைவ் லோட் இருக்கு, யூடிஎல் இருக்கு, 20 kilonewton per meter. ஓகே, அதோட லென்த் வந்து 6 மீட்டர் லாங். அது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு கேர்டர்ல மூவ் ஆகுது. அந்த பீமோட லென்த் வந்து 12 மீட்டர், 12 மீட்டர். அந்த யூடிஎலோட லென்த் வந்து 6 மீட்டர். ஸோ என்ன கேட்குறாங்கன்னா, ஃபார் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் டு அக்கர் அட் 4 மீட்டர் ஃப்ரம் லெஃப்ட் ஹேண்ட் ஏ, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் ஏல இருந்து 4 மீட்டர்ல மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் வந்து வரணும். தட் இஸ் த கண்டிஷன். அப்படி இருக்கிறப்ப வேர் வில் பி தி ஹெட் ஆஃப் தி லோட் பி மெஷர்ட் ஃப்ரம் ஏ? அந்த கண்டிஷனை தெளிவாக சொல்றாங்க பாருங்க. லிசன், ஜஸ்ட் லிசன் டு தி டயக்ராம். இப்போ ஐ வில் சேஞ்ச் தி கலர். வெயிட் ஒன்ஸ் அகைன். ஸோ இது ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். இது ஏ, இது பி. த டோட்டல் ஸ்பேன் இஸ் given by எவ்வளோ கொடுத்துருக்காங்க? டோட்டல் ஸ்பேன் எவ்வளோ? பீமோட ஸ்பேன் வந்து 12 மீட்டர். The span of beam is given by 12 மீட்டர். ஸோ இங்கே என்ன ஆகுது, யூடிஎல் ரன் ஆகுது. நம்ம எங்கே கண்டுபிடிக்கணும்? செக்ஷன் வந்து 4 மீட்டர் ஃப்ரம் தி லெஃப்ட் ஹேண்ட். ஸோ அப்போ அதை லெஃப்ட் ஹேண்ட் ஏன்னு எடுத்துக்கிறேன். ஏலேருந்து 4 மீட்டர் தள்ளி, 4 மீட்டர் இங்கே ஒரு செக்ஷன் கட் பண்ணுங்க. சரியா? ஏன்னா அதானே கொடுத்துருக்காங்க, maximum bending moment to occur at 4 meter from left hand A. So அப்ப 4 மீட்டர் left, 4 மீட்டர் towards left ஒரு செக்ஷன் பாஸ் பண்ணிக்கிட்டேன். So where will be the head of load measured from A? So இப்போ இங்க UDL பிளேஸ் பண்ணணும். எப்படி பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? So UDL ஓட இன்டென்சிட்டி என்ன? 20 kilonewton per meter. 20 kilonewton per meter. கரெக்டா? So this value is 20. அதுதான் இன்டென்சிட்டிக்கான வேல்யூ. ஸோ இப்போ மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட்டுக்கு கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட்க்கு நம்ம என்ன கண்டிஷன் அப்ளை பண்ணணும்? ஸோ திஸ் இஸ் 20 kilonewton per meter. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஸ்பேன் என்ன ரேஷியோவில் டிவைட் ஆகுதோ அதே ரேஷியோவில் தான் லோடு டிவைட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது 4 மீட்டர் அப்படின்னா 12 இது எவ்வளோ? 8. ஸோ அப்போ வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் தி ஸ்பேன்? ஸோ இது x1 x2ன்னு எடுத்துக்கிறேன், இது L1 L2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஸ்பேன் எவ்வளோ? L1 வந்து 4 மீட்டர், L2 வந்து 8 மீட்டர். ஸோ அப்போ ஸ்பேனோட ரேஷியோ என்ன? L1 by L2. அந்த செக்ஷன் வந்து ஸ்பேன் எப்படி பிரிக்குது? 4/8. ஸோ 1:2 ரேஷியோவில் பிரிக்குது. அப்போ அதே ரேஷியோவில் தான் இந்த லோடோட டிஸ்டன்ஸும் பிரியணும். கரெக்டா? ஸோ ஸ்பேன் என்ன ரேஷியோவில் பிரியுதோ அதே ரேஷியோவில் தான் இந்த லோடும் பிரியணும். அதுதானே இப்போ பார்த்தோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டினில். ஸோ அப்போ L1 by L2 is equal to x1 by x2. அப்போ L1 by L2 என்ன? 4/8. that is equal to 1/2. ஸோ இது L1 by L2. ஸோ அப்போ 1/2 is equal to x1 by x2. ஸோ இந்த ரேஷியோவில் தான் நம்ம என்ன பண்ணணும்? இந்த லென்த்தை வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே பாருங்க, இந்த யூடிஎல் இங்கே இருக்கு. ஸோ இதுதான் செக்ஷன். கரெக்டா? ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து இதோட டிஸ்டன்ஸ் வந்து 6 மீட்டர். டோட்டலாக அந்த யூடிஎலோட லென்த் வந்து 6 மீட்டரு.
அப்போ இதை நான் என்ன பண்ணுறேன் எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். அப்போ வாட் இஸ் த பேலன்ஸ் டிஸ்டன்ஸ் சொல்லுங்க. மொத்தமாக 6 மீட்டர் இந்த யூடிஎலோட லென்த்து. எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் தெரியல, அதனால லெஃப்ட்ல இருந்து இந்த செக்ஷன் வரைக்கும் எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். அப்போ அந்த பேலன்ஸ் டிஸ்டன்ஸ் என்ன? வாட் இஸ் த பேலன்ஸ் டிஸ்டன்ஸ்? மேக் இட் ஃபாஸ்டர். இந்த டிஸ்டன்ஸ் என்ன? டோட்டலாக 6 செக்ஷன் வரைக்கும் எக்ஸ். அப்போ வாட் இஸ் த லேகிங் டிஸ்டன்ஸ்? 6 மைனஸ் எக்ஸ். கரெக்டா? 6 மைனஸ் எக்ஸ். ஸோ அப்போ x1 ஓட வேல்யூ என்ன? எக்ஸ். x2 ஓட வேல்யூ என்ன? 6 மைனஸ் எக்ஸ். ஸோ அப்போ வாட் இஸ் த வேல்யூ? ஸோ 1/2 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ என்ன இது எக்ஸ், இது வந்து 6 மைனஸ் எக்ஸ். x/6 மைனஸ் எக்ஸ். கரெக்டா? ஸோ சிம்பிளிஃபை திஸ். ஸோ என்ன வரும்? 1/2 இஸ் ஈக்குவல் டு x/6 மைனஸ் எக்ஸ். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 6 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x. ஸோ இதை கொண்டு வாங்க. 6 இஸ் ஈக்குவல் டு 2x பிளஸ் எக்ஸ், which implies 3x is equal to 6 and x is equal to 2. So அப்ப x 2 அப்படினா listen come here. So x வந்து 2 மீட்டர் அப்படினா so அப்ப x கண்டுபிடிச்சாச்சு. கரெக்ட்டா? So we have found the value of x, right? So அப்ப x value கண்டுபிடிச்சாச்சு. இப்ப क्वेश्चन ஆன்சர் பண்ணலாம். This is a very good question. தியரியா இருக்கிறத நம்ம என்ன பண்றோம்? நியூமரிக்கலா சால்வ் பண்றோம், அவ்வளவுதான். ஓகே, அதே தான் தியரிட்டிக்கலா கேக்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ திஸ் இஸ் த டோட்டல் லென்த். ஸோ செக்ஷன் வந்து இங்கேருந்து 4 மீட்டர்ல இருக்கு, இங்கேருந்து 8 மீட்டர் ரிமைனிங். ஸோ யூடியில் பிரிச்சாச்சு. ஸோ இது எவ்வளோ? எக்ஸ், இது 6 மைனஸ் எக்ஸ். எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிச்சிருக்கேன், 2 மீட்டர். ஸோ அப்போ செக்ஷனுக்கு லெஃப்ட் சைடில் யூடிஎல் 2 மீட்டர் இருக்கும். டோட்டல் இங்கே வந்து எவ்வளோ? 6 மைனஸ் எக்ஸ்னா எவ்வளோ? 6 மைனஸ் 2 that is equal to 4. so balance 4 மீட்டருக்கு ரைட் சைட்லயும். so ரைட் சைடுல 4 மீட்டர், லெஃப்ட் சைடுல 2 மீட்டர். இப்படி தான் வந்து நம்ம என்ன பண்ணணும்? யூடிஎல் ஸ்ப்ளிட் பண்ணணும். so அப்படி ஸ்ப்ளிட் பண்ணா தான் மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் வந்து வரும். இப்போ क्वेश्चन என்ன அப்படினா, பாயிண்ட் A ல இருந்து லெஃப்ட் ஹேண்ட் A ல இருந்து ஹெட் ஆஃப் லோட். ஹெட் ஆஃப் லோட்ன்றது எது? இதுதான் ஹெட் ஆஃப் லோட். ஹெட் ஆஃப் லோட் வந்து என்ன டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஹெட் ஆஃப் லோட்னா லீடிங் லோட், சரியா? so பாயிண்ட் A ல இருந்து ஹெட் ஆஃப் லோட் வந்து என்ன டிஸ்டன்ஸ்ல இருக்கு சொல்லுங்க. இதுல இருந்து இது வரைக்கும் 4 மீட்டர். so what is this distance? இது எவ்வளோ? 4 மீட்டர். so டோட்டலா எவ்வளோ? 4 plus 4 that is equal to 8 மீட்டர். பாயிண்ட் A ல இருந்து ஹெட் ஆஃப் லோட் வந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு? இந்த செக்ஷன் வரைக்கும் 4 மீட்டர், மறுபடியும் இந்த பாதி வந்து 4 மீட்டர். அப்போ 4 plus 4 what is the answer? 8 மீட்டர். கரெக்டா? 8 மீட்டர் is the answer, right? Respond. என்ன சொல்றேன்னு புரியுதா? ஹெட் ஆஃப் லோட் வந்து பாயிண்ட் A ல இருந்து 8 மீட்டர்ல இருக்கு. தட்ஸ் இட். வெரி குட். அண்ட் ஆப்ஷன் C is the correct answer, 8 மீட்டர். ஓகே, so next question போயிடலாம். so what is the ordinate of influence line at B for reaction RD in the figure below? சரியா? இதுக்கு நம்ம என்ன பண்ணனும்னா Muller-Breslau principle யூஸ் பண்ணனும். we should use the Muller-Breslau principle. ஓகேவா? so அது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். fine. so question number, yes, this is a question. okay, listen, very important. so எப்படி அப்படின்றத சொல்லி தரேன், கேர்ஃபுல்லா கவனிங்க. so இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர். இப்போ என்ன பண்ணணும் அப்படினா, what is the ordinate of B ல என்ன வேல்யூ for RD? so RD ல நான் கொடுத்தேன் அப்படினா B ல என்ன வேல்யூ அப்படினு கேக்குறாங்க. அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே நான் வரைஞ்சிக்கிறேன். listen, so what is the structure? so இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. so அப்ப இங்க ஒரு இன்டர்னல் ஹிஞ்ச் இருக்கு B. நெக்ஸ்ட் இங்க A ல ஒரு ஹிஞ்ச் சப்போர்ட் இருக்கு. நெக்ஸ்ட் இங்க C ல ஒரு ஹிஞ்ச் சப்போர்ட் இருக்கு. again at D there is one support. okay, so அப்ப இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 4. இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 2. இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 2. see, Muller-Breslau principle வந்து என்ன சொல்லுது அப்படினா, okay, according to Muller-Breslau principle, okay, என்ன பண்ணனும் அப்படினா, எந்த இடத்துல உங்களுக்கு ILD வேணுமோ, சோ எங்க நம்ம பண்றோம்? influence line at B for RD. அப்ப என்ன பண்றோம்? ILD for RD வேணும். ILD for reaction at D.
ILD for reaction at D. என்ன பண்ணுங்க, அந்த RD அப்படியே தூக்கிடுங்க. ஓகே, அந்த சப்போர்ட்டை ரிமூவ் பண்ணிடுங்க, கட் பண்ணி வெளில எடுத்துடணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டினியூஸ் பீம் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் த ப்ரொசீஜர். ஸோ ILD ஃபார் ரியாக்ஷன் டின்னு கேட்டாங்கன்னா அந்த சப்போர்ட் அப்படியே தூக்கிடுங்க, ஜஸ்ட் ரிமூவ் தி சப்போர்ட். ஓகே, ஸோ அப்போ அந்த சப்போர்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்ணணும், அப்ளை யூனிட் ஆர்டினேட் அட் தட் பாயிண்ட். என்ன பண்ணணும், ஒரு யூனிட் ஆர்டினேட் வந்து அங்கே கொடுங்க, யூனிட் ஃபோர்ஸ் கொடுங்க. அப்ளை தி யூனிட் ஃபோர்ஸ் அட் பாயிண்ட் டி. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், எந்த பாயிண்ட்ல கேட்குறாங்களோ டி ஃபர்ஸ்ட் சப்போர்ட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடணும், ரிமூவ் த சப்போர்ட் அவே. நெக்ஸ்ட் அந்த பாயிண்ட்ல ஒரு யூனிட் ஆர்டினேட் கொடுக்கணும். ஸோ யூனிட் ஆர்டினேட் கொடுத்தனா இது எப்படி டிஃபார்ம் ஆகும், இது ஹிஞ்ச் கரெக்டா சார், வியூ மாத்துங்க. ஓகே, இது பாயிண்ட் பி வந்து ஹிஞ்ச் எப்படி ஆக்ட் ஆகும்னா, see let us assume this as point B. ஸோ இப்போ அந்த போர்ஷன் வந்து என்ன ஆகும், ரைஸ் ஆகும். ஸோ இதனால என்ன ஆகும், B will go down, this will act like hinge. ஸோ இதுதான் வந்து நேச்சுரல் ஹிஞ்ச். அப்போ என்ன ஆகுது, this is going downward. புரியுதா என்ன சொல்றேன்ட்டு, இது ஹிஞ்ச் பா, இன்டர்னல் ஹிஞ்ச். ஸோ அப்போ D போர்ஷன் வந்து மேலே தூக்கிட்டீங்க, D வந்து மேலே தூக்குனதுனால இது என்ன ஆயிடும், this will go down. சார் மாத்துங்க, என்ன சொல்றேன்னா இந்த பாயிண்ட் 1 வந்து மேலே போயிடுச்சு, அதாவது Dல ஒரு ஆர்டினேட் வந்து மேலே போயிடுச்சு கரெக்டா. அப்ப அந்த B என்ன ஆகும், this will go down. இப்போ நான் காமிச்சல அது மாதிரி this will go down. ஓகே, so this is the deflected shape. இது C, இது A. சார் ஏன் அது மாதிரி ஆகுது அப்படின்னா, இங்க பாருங்க D யை தூக்கிட்டு you are applying unit load. சரியா, யூனிட் லோட் அப்ளை பண்ணீங்கன்னா அது என்ன ஆகும், இந்த D வந்து மேலே போகும். ஸோ D இந்த போர்ஷன் வந்து மேலே ரைஸ் ஆகிறப்ப இங்க ஹிஞ்ச் இருக்கு, அப்ப ஹிஞ்ச் இருந்ததுன்னா என்ன ஆகும், இந்த பார்ட் வந்து கீழே வரும். ஓகே, ஸோ பட் கொஸ்டின் என்ன, நம்ம ஆர்டியில் ஐஎல்டி வரைகிறதுனால பியில் கோஆர்டினேட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, ஆர்டியில் ஐஎல்டி வரைகிறதுனால பியில் என்ன கோஆர்டினேட் கேட்குறாங்க. ஸோ லீனியர் அதுக்கு என்ன பண்ணுவோன்னா, சூப்பர் பொசிஷன், தட் இஸ் ஐ வில் யூஸ் தி கான்செப்ட் ஆஃப் சிமிலர் ட்ரையாங்கிள். ஸோ அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 4 மீட்டர், 4 மீட்டருக்கு 1, அப்போ 2 மீட்டருக்கு வாட் இஸ் த ஹைட். ஸோ வி நீட் டு ஃபைண்ட் தி சைட். இங்கே பாருங்க இந்த ட்ரையாங்கிள் அப்படியே வரைகிறேன், லிசன். இது வந்து 1 கரெக்டா, இது D, இது C. இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 4 மீட்டர். ஓகே, அப்படியே இதோட கட் பண்ணிட்டேன், இந்த டிஸ்டன்ஸ் வந்து 2 மீட்டர். ஸோ இந்த கோஆர்டினேட் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்போ 1ன்றது 1 is for the distance of 4 meter, that is equal to, அப்போ 4 மீட்டருக்கு 1 அப்படின்னா what is the ordinate for 2 meter. See 0ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும், ஆல்வேஸ் you should start from 0 variation. So அப்போ y is equal to என்ன வரும், 2/4, that is equal to 1/2, that is equal to 0.5. so அப்போ RDல ILD வரைகிறதுனால Bல what is the value, 0.5. so what is the answer, option A, 0.5 is the correct answer. Is it clear? புரிஞ்சுதா? I hope you got this right. Fine. So this is the new concept today. Fine. Next. So statement 1 என்ன சொல்லுதுன்னா, Muller-Breslau principle is based on concept of influence line as a deflection curve. அப்படிதானே பார்த்தோம், இது Muller-Breslau தானே, this is Muller-Breslau principle. So இப்போ the deflection curve தானே, ILD எப்படி வந்தது, by deflection curve. So எப்படி deflect ஆகுதோ அதை வச்சு தானே கண்டுபிடிச்சேன். So அப்போ statement 1 கரெக்டா, எஸ் ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்ட். ஏன், ஏன்னா டிஃப்ளெக்ஷன் வச்சு தானே கண்டுபிடிச்சேன், இப்போ தானே பண்ணேன், ஒரு யூனிட் ஆர்டினேட் கொடுத்து அது எப்படி டிஃப்ளெக்ட் ஆகுதோ அதுதான் ஐஎல்டின்னு எடுத்தேன். ஸோ அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்ட். எஸ், இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி கான்செப்ட் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் லைன் as a deflection. ஸ்டேட்மெண்ட் 2 என்ன, Muller-Breslau principle is the straight application of Maxwell reciprocal theorem. எஸ், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா Maxwell reciprocal theorem ஓட direct application. This is the application of Maxwell reciprocal theorem. அப்ப statement 1 correct, statement 2 correct. Option என்ன, option C, S1 and S2 are correct. So ரெண்டுமே correct answer. Okay, so next. So next question பாருங்க, a number of wheel load இருக்கு. So the number of wheel load வந்து 3 ton, 4 ton, 5 ton, 6 ton. இதுக்கான ஸ்பேசிங் வந்து 2 மீட்டர், 3 மீட்டர் and 3 மீட்டர். இது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ட்ரெயின் ஆஃப் வீல் லோடு வந்து ஒரு கேர்டர்ல மூவ் ஆகுது. சார் நம்பர் ஆஃப் வீவர்ஸ் கட், திஸ் இஸ் மூவிங் இன்
the left side screen viewers okay fine listen so இப்போ இந்த question பார்க்கலாம் question பார்க்க தான் பெருசா இருக்கு but we'll solve this within a second listen okay எதனையா So, length பாருங்க length எவ்வளோ 24 மீட்டர் ஃபர்ஸ்ட் விஷயம் டோட்டல் லென்த் வந்து 24 மீட்டர் அதுல வந்து மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் வந்து 18 மீட்டர்ல கண்டுபிடிக்கணும் கரெக்டா லிசன் what is the total length that is important first point so but total length வந்து see total length வந்து 24 மீட்டர் 24 மீட்டர் So 24 meter வந்து total length இல்ல நம்ம maximum bending moment எங்க கண்டுபிடிக்கணும் 18 meter from A 18 meter from A so இது A இது B so அப்ப A ல இருந்து 18 மீட்டர்ல நம்ம maximum bending moment கண்டுபிடிக்கணும் இந்த இடத்துல சரியா maximum bending moment நம்ம கண்டுபிடிக்கணும் so இங்க train of load வருது so what is the train of load 3 ton அதுக்கு அப்புறம் 4 ton leading எது 3 க்கு அப்புறம் யார் வரா 4 5 6 5 6 இதுக்கான ஸ்பேசிங் கொடுத்திருக்காங்க இப்போ क्वेश्चन என்னன்னா எந்த லோட நம்ம இந்த செக்ஷன்ல வச்சா மேக்ஸिमम பெண்டிங் மொமெண்ட் வரும் அதான் கேட்டிருக்காங்க to find the maximum bending moment at 18 meter from A the load that must be placed at that section அதாவது இந்த இடத்துல மேக்ஸिमम பெண்டிங் மொமெண்ட் வர்றதுக்கு இதுல எந்த லோட நம்ம பிளேஸ் பண்ணனும் அப்படினு கேக்குறாங்க சரியா இத கன்வென்ஷனலா அப்ரோச் பண்ணா 15 minutes ஆகும் பட் அதெல்லாம் தேவையில்லை I'll give you a shortcut simple ஒண்ணுமே இல்ல ஃபர்ஸ்ட் வந்து இது 18 மீட்டரா அப்ப the balance எவ்வளவு 6 மீட்டர் சோ அப்ப இங்க எந்த லோட வச்சா மேக்ஸिमम பெண்டிங் மொமெண்ட் வரும் அப்படின்றத கண்டுபிடிக்க போறோம் அந்த நாலு லோட்ல அதுக்கு என்ன பண்ணுங்க ஃபர்ஸ்ட் இங்க இருந்து லெஃப்ட்ல இருந்து 18 மீட்டர்ல செக்ஷன் இருக்கு அப்ப பேலன்ஸ் வந்து 6 மீட்டர் சோ அப்ப மேக்ஸिमम ஆர்டினேட் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா மேக்ஸिमम ordinate is equal to maximum ordinate எவ்வளவு அப்படினா see this let this be x1 இது a1 a2 னு எடுத்துக்கறேன் சரியா எப்படி கண்டுபிடிக்கணும்னா a1 into a2 divided by a1 plus a2 this is a shortcut இந்த மாடலுக்கு this is a shortcut for this question எந்த ஆர்டினேட் எந்த லோட நம்ம இங்க வைக்கணும் x ல வந்து maximum bending moment வரதுக்கு எந்த லோட வைக்கணும் அப்படினு கேட்டாங்கனா this a1 into a2 by a1 plus a2 so அப்ப என்ன வரும் a1 ஓட வேல்யூ 18 into 6 by 18 plus 6 that is equal to what is the value so 24 18 into 6 how much so 18 into 6 are so 18 into 6 what is the value so 8 here and 4 so I'll get 108 by 24 so what is the value 4.5 so maximum value 4.5 தான் வரணும் so maximum we should get 4.5 அப்ப 5 வரக்கூடாது 6 வரக்கூடாது so 4.5 க்கு பக்கத்துல எது இருக்கு சொல்லுங்க maximum 4.5 தான் பிளேஸ் பண்ணலாம் ஓகேவா so maximum 4.5 னா 5 வராது 6 வராது so அப்ப 4.5 க்கு நியரா எது இருக்கு which is nearer to 4.5 சொல்லுங்க this is a shortcut nearer to 4.5 what is the load சொல்லுங்கப்பா train of load ல 4.5 க்கு எது நியரா இருக்கு 4 கரெக்ட்டா அப்ப இங்க என்ன பண்ணனும் 4 ton place பண்ணனும் for maximum bending moment we should place 4 ton at this section so what is the answer option B 4 ton so அப்ப 4 ton நம்ம என்ன பண்ணனும் இந்த செக்ஷன்ல place பண்ணா we will get the maximum bending moment is it clear fine next so Muller-Breslau principle is used for continuous beam and frame portal frame fixed beam எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம் frame beam fixed beam portal frame everything will use so option D is the correct answer next the principle used to draw ILD of indeterminate beam again Muller-Breslau principle option A next ஒரு simply supported beam இருக்கு இதோட length வந்து what 20 meter
கரெக்டா? லென்த் வந்து 20 மீட்டர். ஸோ மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் வந்து எங்கே வரும் அப்படின்றாங்க. ஸோ ஒரே ஒரு லோடு தான் வருது. ஸோ ஒன்லி ஒன் லோட். ஸோ அப்போ ஒரே லோடு இருந்ததுன்னா மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் வந்து எங்கே இருக்கும்? மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் will be at the center. கரெக்டா? will be at the center. ஸோ மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட்டுக்கு நேற்று தான் ILD வரைஞ்சேன். ஸோ வாட் இஸ் த வேல்யூ? x into L minus x by L. கரெக்டா? Listen. Listen here. Okay. I'll draw here. So, what is the value of bending moment? ILD for bending moment in the coordinate என்ன? X into L minus x by L. So, bending moment maximum இருக்குன்னா simply supported beamல symmetryனால எங்க இருக்கும்? At center. அப்ப centerனா x ஓட வேல்யூ என்ன? L by 2. x ஓட வேல்யூ L by 2. அப்ப அந்த ஆர்டினேட் என்ன? x is equal to L by 2 னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. So, total length என்ன? 20 meter. அப்ப 20 ல பாதி L by 2 னா இது 10. This is 10 meter and this is 10 meter. So, அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. x ஓட வேல்யூ என்ன? 10 meter. L ஓட வேல்யூ 20 meter. அப்ப ஆர்டினேட் என்ன? x into L minus x by L, that is equal to x வந்து 10, L வந்து 20 minus 10 by 20. If I cancel this, this is 2 times. So 20 minus 10 is 10 by 2, that is equal to 5. So what is the ordinate? 5. So 5 is the ordinate. இப்போ நீங்க என்ன பண்ணணும்? Listen, be careful. So அப்ப சென்டர்ல ordinate ஓட வேல்யூ என்ன? 5. So அப்ப ஒரே ஒரு லோட் தான் இருக்கு. அந்த 100 kN மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் என்ன பண்ணுங்க? சென்டர்ல தான் நடக்குது. மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் இஸ் டேக்கிங் பிளேஸ் அட் சென்டர். அப்ப அந்த லோட் எடுத்து அந்த ஆர்டினேட்ல வைங்க. So maximum bending moment is equal to 100 into 5. So that is equal to 500. That's it. So 500 kilonewton meter. So option B, Bombay is the correct answer. Next. So for statically determinate structure, the influence line are linear. See. இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட்டா இருக்குன்னு வைங்களேன். ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சரா இருக்குன்னா ஓகே ILD வந்து ஓகே if you draw the ILD for reaction and internal force, for reaction and internal force ஷேப் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா லீனியர் வேரியேஷனா இருக்கும். வெரி இம்பார்ட்டன்ட். லீனியரா இருக்கும். ஓகே லீனியர். நோ ஃபார் போத் ரியாக்ஷன் as well as for internal force. இதுவே வந்து ILD for deflection. deflection எப்படி இருக்கும் அப்படின்னா curved-ஆ இருக்கும். நோ for both. see very important. இது எக்ஸாம்ல கேட்பாங்க. ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட்டா இருக்குன்னா ILD ஓட ஷேப் வந்து ரியாக்ஷனுக்கும் இன்டர்னல் ஃபோர்ஸ்க்கும் எப்படி இருக்குன்னா லீனியர். லீனியர்னா இந்த மாதிரி வேரி ஆகும். சம்திங் like this. So linear இருக்கும் for reaction and internal force. And deflection இருந்ததுன்னா it will be curved. For deflection ILD ஓட ஷேப் வந்து curved-ஆ இருக்கும். So அப்ப இங்க என்ன கேட்டிருக்காங்க? linear இருக்குன்னு கேட்டிருக்காங்க. So linear is for option A, both reaction and internal forces. So option A is the correct answer. Next. So அதே தான் absolute maximum bending moment கேக்குறாங்க. So அப்ப சென்டர்ல ஸோ எங்க மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் இருக்கும்? சென்டர். ஸோ இப்போ ஸ்பேன் என்ன? 4 மீட்டர். அப்போ 2 மீட்டர் 2 மீட்டர். ஸோ வாட் இஸ் திஸ் ஆர்டினேட்? சேம் மாடல் x இன்டூ L மைனஸ் எக்ஸ் பை L. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன? 2. L ஓட வேல்யூ என்ன? 4. ஸோ அப்போ 2 இன்டூ 4 மைனஸ் 2 பை 4, தட் இஸ் ஈக்குவல் டு 1 by 2. ஓகே ஸோ 2 by 2. வாட் இஸ் ஆர்டினேட்? 1. ஸோ அப்போ ஆர்டினேட் என்ன? இப்போ போட்டோல அதே மாடல் தான். அட் மிட்ஸ்பேன் what is ordinate? 1 unit. So அப்ப ஒரு லோட் தான் இருக்கு 10 kN. அதை எடுத்து என்ன பண்ணுங்க? சென்டர்ல வைங்க. அப்பதான் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் வரும். அப்ப 10 into 1. What is the answer? Option A, 10. That's it. Next. Very important question. This time I am expecting this question for TNPSC AE 2023 January. இந்த question வரும். என்ன அப்படின்னா ILD for horizontal thrust in 2-inch arch. Guess பண்ணுங்க. What is the answer?
இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. ஸோ இது கேட்க சான்ஸ் இருக்கு. ஐ எம் எக்ஸ்பெக்டிங் திஸ் கொஸ்டின் ஃபார் திஸ் இயர், வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ILD ஃபார் ஹரிசாண்டல் த்ரஸ்ட் ஃபார் 2 inch ஆர்ச், 2 inch ஆர்ச். ஓகே, ஸோ அதுக்கு ILD வரைஞ்சோம் அப்படின்னா ILDலாம் கேட்க மாட்டாங்க. பட் அந்த கர்வ் எப்படி பேரபோலா கண்டிப்பாக கிடையாது. தட் இஸ் கர்வ் ஆஃப், ஓகே, curve of fourth order. That is curve of fourth order. Y is equal to x power 4. Y is equal to x power 4. So curve of fourth degree of option D. Curve of fourth degree. சரியா? Yes. That is a curve of fourth degree. Y is equal to x power 4. Very important. In the, it's a very peculiar question. இந்த இடம் கேட்கலாம். So y is equal to x power 4 ஃபார்ம்ல இருக்கும். நெக்ஸ்ட், ஸோ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இருக்கு, அதோட ஸ்பேன் வந்து L. நெக்ஸ்ட் வந்து ஓவர் ஆங் இருக்கு, ஓவர் ஆங்கோட ஸ்பேன் வந்து, ஓகே, ஓவர் ஆங் ஆஃப் 1/4 ஆஃப் ஸ்பேன்னா எவ்வளோ? L/4. அப்போ இன்ஃப்ளூயன்ஸ் லைன் ஃபார் ரைட் சப்போர்ட். they are asking influence line for right support. See, we know that what is ILD for RB. RB க்கு இது B ன்னு வச்சுக்கிறேன், இது A ன்னு வச்சுக்கிறேன். RB க்கு ILD என்ன? B ல 1, A ல 0. அதை வரைஞ்சிக்கோங்க. we know ILD for RB, கரெக்டா? for simply supported beam ILD for RB வந்து ஏற்கனவே தெரியும். B ல 1, இங்க 0. இப்போ அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இது அப்படியே ப்ரொலாங் பண்ணணும். ஓவராங் வந்ததுன்னா you should prolong this, that's it. இப்போ ILD for RE ஒருவேளை இப்படி இருக்குன்னு வைங்களேன், இப்போ ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ ஓகே, இப்போ ILD for RE என்ன? இங்கே 1, கரெக்டா? ஸோ இங்கே 0. லிசன். ஸோ ILD for RE அப்படின்னா இங்கே 1, இந்த இடத்துல 0. ஸோ இதை அப்படியே எலாங்கேட் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல அப்படியே எலாங்கேட் பண்ணுங்க. ஸோ இதுதான் ஓவராங். ஸோ அப்போ அது 1, we are drawing ILD for RB, கரெக்டா? அப்போ RBயில் ILD for RB என்ன? இந்த இடத்துல 1. ஸோ 1க்கு அப்புறம் என்ன பண்ணுங்க? அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணுங்க. ஸோ 1 is for the distance of L. ஸோ இது எவ்வளோ? L/4. அப்போ இன்ஃப்ளூயன்ஸ் லைன் ஃபார் ரைட் சப்போர்ட் இந்த இடத்துல வாட் இஸ் த வேல்யூ அப்படின்னு கேட்குறாங்க. லிசன், ஸோ அங்கே எவ்வளோ வேல்யூ? வாட் இஸ் த வேல்யூ? Please listen. See, again I will repeat. நல்லா கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஓகே, இதுதான் வந்து பீம், இதோட லென்த் வந்து L. ஸோ ILD for RB என்ன? யூனிட் அண்ட் ஹியர் 0, கரெக்டா? ஹியர் இட் இஸ் 0, இது A, ஸோ இது B. ஆனால் இங்கே ஒரு ஓவர் ஆங் இருக்கு. ஸோ ஓவர் ஆங் இருந்துச்சுன்னா அதை அப்படியே ப்ரொலாங் பண்ணுங்க. ப்ரொலாங் பண்ணி இந்த கோஆர்டினேட் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? L/4. அப்போ இது 2 ட்ரையாங்கிளாக ஸ்பிளிட் பண்ணலாம், சிமிலர் ட்ரையாங்கிள். ஸோ 1 is for the distance of L. ஓகே, ஸோ அப்போ y is for the distance of how much? டோட்டல் லென்த் எவ்வளோ? 0ல இருந்து இது வரைக்கும் L plus L/4, that is equal to 4L plus L/4, that is equal to 5L/4. ஸோ அப்போ 1 for L, கரெக்டா? Lக்கு 1. அப்போ y for 5L/4. y is equal to 5L/4 by L. If you cancel this 5/4, that is equal to 1.25. So option A. So answer என்ன? Straight line with ordinate 1.25. Next, Muller-Breslau principle is applicable only to, இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. Question number 18. Muller-Breslau principle is applicable only to, what is the answer for this? Have a guess. See, determinate indeterminate தான், பட் மஸ்ட் வந்து அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்டேபிளா இருக்கணும். அடுத்ததான் என்ன? determinate and indeterminate. அப்புறம் it should determinate indeterminate structure, it should obey Hooke's law, not beam.
it should obey Hooke's law. இதுதான் கண்டிஷன். இது ரெண்டுமே Hooke's law obey பண்ணணும். see கண்டிப்பா ஸ்டேபிளா இருக்கணும். definitely it should be stable. that is a minimum condition. கண்டிப்பா ஸ்டேபிளா இருக்கணும். அதுக்கப்புறம் determinate யூஸ் பண்ணலாம், indeterminate யூஸ் பண்ணலாம். again they should obey Hooke's law. இந்த determinate indeterminate structure Hooke's law obey பண்ணணும். so option B is applicable for any stable structure. okay so அடுத்து next point. so ILD for maximum bending moment in simply supported beam. what is the answer? என்ன ஷேப்ல இருக்கும்? ILD for சொல்லுங்க, ஆன்சர் பண்ணுங்க. ஈஸி क्वेश्चन, இப்பதான் வரைஞ்சு காமிச்சேன், क्वेश्चनலாம் சால்வ் பண்ண. what is the ILD for maximum bending moment in a simply supported beam? சொல்லுங்க. சார் எல் பேனர் வேணும், ஆஃப் பண்ணுங்க. what is the answer for this? triangular, rectangular? triangle, correcta? so இப்போ நான் சொல்லி பார்த்தோம், ILD for bending moment at the section. what is the value? x into L minus x by L. so shape என்ன? triangle. so option A, triangle is the correct answer. next இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. question number 20. question number 20 க்கு ஆன்சர் பண்ணுங்க. Muller-Breslau principle for obtaining influence line is applied to statically determinate beam and frame, statically indeterminate structure, statically indeterminate structure the material of which is elastic and follow Hooke's law. what is the answer? all வராது. see all வராது. statically, listen, statically determine, no, not all, statically determinate structure na default அது Hooke's law obey பண்ணிரும். default it will obey Hooke's law. okay so option 1 வரும். so statically determinate structure எல்லாமே வரும். next statically indeterminate structure வராது. ஏன் அப்படினா statically indeterminate structure இருந்ததுனா indeterminate structure இருந்ததுனா அத Hooke's law obeyயும் பண்ணலாம், obey பண்ணாமையும் இருக்கும். the statically indeterminate structure வந்து பாத்தீங்கன்னா it may obey Hooke's law or it may not. so அப்ப கண்டிப்பா Muller-Breslauக்கு statically indeterminate இருந்ததுனா பர்టిక్యులரா எலாஸ்டிக்கா இருக்கணும், அப்புறம் Hooke's law-வை obey பண்ணணும். it should be elastic as well as it should obey Hooke's law. புரியுதா? statically determinate னா obviously by default it will obey Hooke's law. so அப்ப statement 1 correct, statement 2 வந்து not correct. ஏனா வெறும் indeterminate தான் கொடுத்திருக்காங்க. அப்ப statement 3 is the correct statement. ஏனா statically indeterminate வந்து Hooke's law obey பண்ணலாம், பண்ணாமையும் போகும். பட் Muller-Breslau யூஸ் பண்றது கண்டிப்பா statically indeterminate-ஆவும் இருக்கணும், அதே சமயத்துல elastic Hooke's law ஃபாலோ பண்ணணும். so அப்ப இது கரெக்ட். statement 1 correct, statement 3 correct. so what is the answer? C is the correct answer. 1 and 3. புரிஞ்சுதா? very important. it's a very good question. 1 and 3 only. என்ன சொன்ன? புரிஞ்சுதா? next so இப்ப இந்த கண்டிஷனுக்கு மேக்ஸிமம் பாசிட்டிவ் ஷியர் ஃபோர்ஸ் கேக்குறாங்க. ஒண்ணும் இல்ல, அந்த ஆர்டினேட் அப்படியே எடுத்துக்கோங்க. டைரக்டா எல்லாமே கொடுத்துட்டாங்க. பாசிட்டிவ் ஷியர் ஃபோர்ஸ் கேக்குறாங்க. அப்போ 0.6 இங்க 0.4. இந்த லோட் எடுத்து அப்படியே மேல பிளேஸ் பண்ணுங்க. பிளேஸ் தி லோட். ஓகேவா? சோ என்ன லோட் இருக்கு? ஒண்ணு இல்லப்பா, ஒரு செக்ஷன் இருக்கா, செக்ஷன் சி ல ILD கொடுத்துட்டான். சோ 0.64. ஓகே, என்ன கேக்குறாங்கன்னா இந்த லோடுக்கு 2010க்கு எனக்கு பாசிட்டிவ் ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்க. மேக்ஸிமம் பாசிட்டிவ் ஷியர் ஃபோர்ஸ். சோ மேக்ஸிமம் பாசிட்டிவ்னா மேக்ஸிமம் லோட் எடுத்து மேக்ஸிமம் ஆர்டினேட்ல வைங்க. 20 கிலோ நியூட்டன். இது எவ்வளவு? அகைன் திஸ் இஸ் 10 கிலோ நியூட்டன். டைரக்டா பிளேஸ் பண்ணுங்க. என்ன சொல்றேன்னு புரியுதா? they are asking only maximum positive shear force. அப்ப அந்த 20யும் 10யும் தூக்கி என்ன பண்ணுங்க, டைரக்டா அந்த ஆர்டினேட் மேல வச்சிருங்க. சோ அப்ப என்ன வரும்? see maximum positive ரெண்டு இருக்கு. 20 into, be careful, maximum positive na 20.6, next 10.4. so அப்ப என்ன வரும்? 20 into 0.6 plus 10 into 0.4. அப்ப என்ன வரும்? that is given by 12 plus 4. so what is 12 plus 4?
12 plus 4 தானே, that is equal to 16. Be careful. And the load into ordinate. Again the load into ordinate. So that is equal to 16. So what is the answer? Positive shear force answer enna? Be careful. Delhi 16 kilonewton. So 16 kilonewton is the correct answer. புரிஞ்சுதா? 16. Next. So இப்ப what is the shape of influence line diagram at fixed end A? Okay. For shear force at A. So we need to find the ILD for cantilever for shear force at A. For example, if B la irundhu B la unit load vecha appadina, what is shear force at A? B la unit load vechana what is shear force at A pa? Right. See, section ku right side la right side downward. அப்ப என்ன வரும்? +1. கரெக்ட்டா? So அப்ப B ல இருக்கறப்ப shear force at A என்ன? 1. So next என்ன பண்ணுங்க? Again you place the section here. So இந்த கொஞ்சம் நகர்த்தி இங்க கொண்டு வாங்க. So அப்ப A ல மறுபடியும் shear force என்ன? செக்ஷனுக்கு ரைட் சைடுல again 1 which is acting downward. மறுபடியும் என்ன? +1. அப்ப somewhere between இங்கேயும் என்ன? +1. கரெக்ட்டா? Next A லியே வைங்க. So A லியே வச்சா what is the shear force again? So section right side again downward act ஆகுது. கரெக்ட்டா? Downward வந்து positive. Again +1. So அப்ப what is the ILD? ILD is rectangle. Option D. Delhi is the correct answer. புரியுதா? See இது fixed end. நான் எங்க யூனிட் லோட வச்சாலும் இந்த எண்ட்ல இருந்து எங்க யூனிட் லோட வச்சாலும் shear force என்னதான்? அந்த யூனிட் லோடு தான். எண்ட்ல இருந்தாலும் சரி, நடுவுல இருந்தாலும் சரி, இந்த இடத்துல இருந்தாலும் சரி ஒரே லோடு தான் இருக்கு. அப்ப ஒரே லோடு தான ஃபுல்லா வரும். அப்ப what is the value? 1. That's it. Rectangle. So next last question. See, this is a very good question. இந்த question இந்த தடவை கேட்கலாம். See என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு செக்ஷன் கொடுத்திருக்காங்க. அந்த செக்ஷனுக்கான ILD நமக்கு கொடுத்திருக்காங்க. But they are asking the value at the midspan. They are asking the value at the midspan. So இந்த question பார்க்கலாம். Listen. Please listen carefully. Easy தான், ஒண்ணும் இல்ல. So அப்ப கொடுத்திருக்க கண்டிஷனை ஃபர்ஸ்ட் வரைஞ்சிக்கலாம். See இந்த क्वेश्चन நட கேட்கலாம். ஏதாவது ஒரு விஷயம் கேட்பாங்க, ரெண்டு கேட்க மாட்டாங்க. Any one part we can expect. So அப்ப கொடுத்திருக்க கண்டிஷன் என்னன்னா ஒரு செக்ஷன் இருக்கு. இது வந்து 3 மீட்டர், இது 9 மீட்டர். ஓகே. So இந்த செக்ஷனுக்கு அவங்க ILD கொடுத்திருக்காங்க. So ILD for shear force கொடுத்திருக்காங்க. ILD for shear force எவ்வளவு? So minus 0.25, மேல வந்து plus 0.75. next ILD for bending moment கொடுத்திருக்காங்க இந்த செக்ஷனுக்கு. So ILD for bending moment வந்து at this section the values given by 2.25 plus 2.25. இதெல்லாம் எங்க லெஃப்ட்ல இருந்து 3 மீட்டர்ல. இது எல்லாமே வந்து this is ILD for இது வந்து shear force at 3 meter from left. Okay. So ILD for shear force at 3 meter from left. Similarly this is ILD for bending moment at 3 meter from left. So இது வந்து கொடுத்துட்டாங்க. இது எல்லாமே क्वेश्चनல கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு என்ன கேக்குறாங்க அப்படினா we need to find the value of shear force and bending moment. Question படிங்க. shear force and bending moment at section 1. section 1 ல தான் கண்டுபிடிக்கணும். due to concentrated load at 20 kilonewton placed at midspan. question நல்லா புரிஞ்சுக்கணும். நல்லா வாசிங்க question. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா நான் இந்த பாயிண்ட் லோட் 20 kilonewton midspan ல place பண்றதுனால the point load 20 kilonewton midspan ல place பண்றதுனால what is the value of shear force and bending moment at section 1? அதாவது 20 kilonewton எங்க place பண்ணனும்? at midspan. so 20 kilonewton ல midspan ல place பண்றதுனால 6 meter 6 meter. so இந்த 20 kilonewton
மிட்ஸ்பேன்ல வைக்கிறதுனால இந்த இடத்துல செக்ஷன் 1ல வாட் இஸ் த வேல்யூ ஆஃப், புரியுதா, செக்ஷன் 1ல வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் பெண்டிங் மொமெண்ட். இதுதான் கொஸ்டின். இதுக்கு எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஒன்றும் இல்லை, என்ன பண்ணுங்க, அந்த 20 kN அப்படியே எடுத்து அந்த மிட்ஸ்பேன்ல வைங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கொஸ்டின். அந்த 20 kN அப்படியே எடுத்து மிட்ஸ்பேன்ல வச்சீங்கன்னா கொஸ்டின் முடிஞ்சு போச்சு. சார் எப்படி சார்? லிசன் லிசன், ஐ வில் ஷோ யூ ஹவ். ஸோ இப்போ இது எவ்வளோ? 0.25, this is 0.75, கரெக்டா? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 3 மீட்டர். இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 9 மீட்டர். பட் கரெக்டாக 20 kN எங்கே வைக்கணும்? மிட்ஸ்பேனில் வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ மிட்ஸ்பேனில் வைங்க. மிட்ஸ்பேன்லனா இங்கேருந்து 6 மீட்ரு, இங்கேருந்து 6 மீட்டர் பிளேஸ் பண்ணிட்டீங்களா? ஸோ அப்போ அதை 20 kN தூக்கி மிட்ஸ்பேன்ல வச்சிருங்க. ஸோ மிட்ஸ்பேன்ல 6 மீட்டர்ல வச்சுட்டேன். அப்ப இந்த ட்ரையாங்கிளை கட் பண்ணிடுங்க. இந்த ஆர்டினேட் கண்டுபிடிச்சீங்கன்னா அதுதான் ஆன்சர். அவ்வளவுதான். ஜஸ்ட் ஃபைண்ட் திஸ் கோஆர்டினேட். ஸோ இந்த கோஆர்டினேட் தான் என்ன? ஷியர் ஃபோர்ஸ் அட் செக்ஷன் 1. அதாவது நீங்க இந்த இடத்துல பாயிண்ட் லோட் வைக்கிறதுனால ஷியர் ஃபோர்ஸ் அட் செக்ஷன் 1. ஸோ அப்ப என்ன வருது? லிசன். ஸோ அப்ப இது 0.75. ஓகே, இது எவ்வளோ? 20. ஸோ இந்த ஆர்டினேட் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணுங்க, இது சிமிலர் ட்ரையாங்கிளா ஸ்ப்ளிட் பண்ணுங்க. 0.75 இஸ் ஃபார் தி டிஸ்டன்ஸ் ஆஃப், எவ்வளோ டிஸ்டன்ஸ் இது? வாட் இஸ் த டிஸ்டன்ஸ்? 9 மீட்டர், கரெக்டா? ஸோ இது மொத்தம் 9 மீட்டர். ஸோ அப்போ 0.75 ஃபார் 9 மீட்டர். ஸோ அப்போ ஒய்யோட கட் பண்ணுங்க. ஸோ இது எங்கே ஆக்ட் ஆகுது? வாட் இஸ் த டிஸ்டன்ஸ்? 6 மீட்டர்ல ஆக்ட் ஆகுது, கரெக்டா? ஃப்ரம் திஸ் எண்ட். So y for the 6 meter. So அப்ப 0.75 for 9 meter. அப்ப 6 மீட்டருக்கு இது மொத்தமா 9 மீட்டர்ப்பா. இது மொத்தமா 9 மீட்டர். 9 மீட்டருக்கு 0.75. அப்ப 6 மீட்டருக்கு y எவ்வளோ? So y is equal to 6/9 into 0.75. This is 2/3. So I cancel this 0.25. So 2 into 0.25 is 0.5. So what is the coordinate? 0.5. அப்ப shear force என்ன? 20 into 0.5. So that is equal to 10 kilonewton. So நம்ம இந்த பாயிண்ட் லோட மிட்ஸ்பேன்ல வைக்கிறதுனால shear force at section, இந்த செக்ஷன்ல பாயிண்ட் லோட மிட்ஸ்பேன்ல வைக்கிறதுனால shear force at section 1 என்ன? 10 kilonewton. புரிஞ்சுதா? 10 kilonewton. So with this option A. So option A is the correct answer. அதை எடுத்துட்டீங்கன்னா okay. So 10 kilonewton. அடுத்து bending moment கண்டுபிடிக்கலாம். So let us try to find the bending moment. So what is the diagram for bending moment? 2.25, correct? So 2.25. Listen. So bending moment வந்து 2.25. பட் இங்கேருந்து 3 மீட்டர், இது 9 மீட்டர், கரெக்டா? ஸோ இது வந்து பெண்டிங் மூமெண்ட். பாயிண்ட் லோட எடுத்து மிட் ஸ்பேனில் வைங்க. ஸோ மிட் ஸ்பேன்னா இங்கேருந்து 6 மீட்டர், ஹியர் பேலன்ஸ் 6 மீட்டர். ஸோ இப்போ இந்த ஆர்டினேட் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ அது கண்டுபிடிங்க. இது அப்படியே ட்ரையாங்கிளை கட் பண்ணி வெளியிடுங்க. 2.25 ஃபார் டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன? 9 மீட்டர். We need to find the ordinate here. Y at என்ன distance? For 6 meter. அப்ப 2.25 for 9 which is equal to y for 6. So y is equal to 6/9 into 2.25. It is equal to 2/3. If I cancel this, 7.5. So y is equal to 2 into 7.5. That is equal to, y is equal to how much? 1.5. அப்ப அந்த ordinate எவ்வளோ? 1.5. அந்த ordinateல என்ன பண்ணுங்க?
அப்படியே லோட வைங்க. ஓகே, ஸோ வாட் இஸ் த மேக்ஸிமம், வாட் இஸ் பெண்டிங் மூமெண்ட்? லோட் இன்டு ஆர்டினேட், ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 30 kilonewton மீட்டர். ஸோ அப்போ பாயிண்ட் லோட மிட் ஸ்பேனில் வைக்கிறதுனால இந்த செக்ஷனில், ஓகே, பாயிண்ட் லோட மிட் ஸ்பேனில் வைக்கிறதுனால செக்ஷன் 1ல பெண்டிங் மூமெண்ட் இஸ் 30 kilonewton மீட்டர். ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? Option A. That's it. With this, I think you can attend all the question in AE. Maximum இதில இருந்தா வரும் 95%. Rest is very rare. So if you solve this question, you can attend each and every question in TNPSC AE. Hopefully, let us solve this. I hope this session was useful to you. So கண்டிப்பா பாருங்க, எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணுங்க. So அடுத்த செஷன்ல ஒரு நல்ல இதோட வர, ஓகே, நல்ல கண்டென்ட்டோட, ஓகே, I'll ensure that you are scoring well in your exam. So have a happy day and we'll see you in next session. Thank you.